ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷனுடைய ரிசல்ட்டுக்காக தான். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. எதிர்பார்த்துட்டு இருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக தான் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டத்தொடர் மூலமாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஆனால் உண்மையான நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட்டுத்துறை அமைச்சர் பேசியிருந்தார். இந்த நிலையில் அனைத்து ரேஷன் கடை தேர்வாளர்களுக்குமே மகிழ்ச்சியான செய்தி தான் கொடுத்துருக்காங்க. டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவும் ஒரு மிக மிக முக்கியமான தகவலும் வெளியாக இருக்குது. சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு பார்த்தீங்கன்னா, மேலிடத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இன்று இரவுக்குள்ளே அப்படி இல்லை அப்படின்னா நாளை முதல் ரிசல்ட்டு மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வெளியாக போகுது. இருந்தாலுமே ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போன வருட காலத்தில் டிசம்பர் மாதமே நாங்கள் முடித்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி டார்கெட் டேட்டே கொடுத்துருந்தாங்க. அதில் முடிக்கல. அப்படியே கனமழையின் காரணமாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு காரணமாக பார்த்தீங்கன்னா, அதிகாரிகளுக்கு நிறைய அளவுக்கு அதிகமாக வேலைகள் இருந்ததாக கூட்டுத்துறை அமைச்சர் நேற்று செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது இந்த தகவல் கொடுத்துருக்காரு. அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்தப்பட்டு அனைவருக்கும் முடிந்திருக்கு இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் சில மாவட்டங்களுக்கெல்லாம் முடிந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாக இருக்குது. ரேஷன்களுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. அனைவருமே ரொம்ப மாத காலங்களாக 2 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதனால் இருந்தாலுமே சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு இந்த மாதமாச்சு வெளியாகுமா, வெளியாகுதா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ரிசல்ட் சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்க போதும் ரிசல்ட் ஜியோ உத்தரவு வந்த உடனே அப்டேட் கொடுப்போம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஜியோ உத்தரவு பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் இறுதி பட்டியல் ரெடியாக இருக்குது. அவங்களுக்கு ஜியோ உத்தரவு பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இன்று மதியம் பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக தான் வெளியாக இருக்குது. இருந்தாலும் இந்த ரேஷனுடைய வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருமே பெரிய டவுட்டாக இருக்குது. இருந்தாலும் அப்டேட் பண்ணுறாங்க. ரிசல்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு டிலே பண்ணுறாங்க. எதனால் இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இந்த வேலையில் நிறைய பணப்பட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா, நிறைய மெசேஜ்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இதில் எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. எதன் அடிப்படையில் தான் அனைவருக்கே வேலை வழங்கியிருக்காங்க. எவ்வளோ மார்க் இருந்தால் இதில் வேலை வழங்கியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தளவுக்கு எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது. சில மாவட்டங்களுக்கு இனிமேல் சென்னை மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் முடியாமல் இருக்குது. அந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா, எப்போ நடைபெறும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் அளிக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷனுடைய ரிசல்ட்டு எப்போ அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் விரைவில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் செய்தியாளர்கள் சொல்லியிருக்காரு. கூடியவர்கள் இன்னும் 2-3 நாட்களில் தினங்களில் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் இப்போ சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்திருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட்டு இன்றைக்கும் சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளை மறுநாள் இருந்து ரிசல்ட் கன்ஃபார்மாக மாவட்ட வாரியாக ரிசல்ட்டு வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷனுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை தான். இருந்தாலும் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இனிமேல் சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கும் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்துடைய அஃபீஷியலான வெப்சைட்டு. இது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இப்போ பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனிமேல் அவங்களுக்கு நேர்காணல் நடக்கலை. அது எப்போ நடக்கும்
ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே அதுக்கு வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. இன்னும் 2 நாட்கள்ல அவங்களுக்கும் ஸோ நடைபெறதுக்கான வாய்ப்புகள் வந்து நடக்கும். ஸோ அதனால அவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதெல்லாம் கூடிய விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்க வேண்டியதா தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். இதில யாருக்கெல்லாம் முன்னுரிமைலாம் வழங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அப்படின்னா நீங்கள் முதல் பட்டதாரியா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்குலாம் முன்னுரிமை வந்து ஸோ குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி தான் தகவல் வெளியா இருக்கு. இருந்தாலுமே இதில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸோ எப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்ததுன்னா, செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் தான். மார்க்கின் அடிப்படையில் தான் இந்த வேலை வந்து ஸோ வழங்குறாங்க இல்லையா? ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில கேள்விகளெல்லாம் கேட்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமாக மார்க்கின் அடிப்படையில் ஸோ வழங்கியிருக்காங்க. ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் தான் ஸோ அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலை செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க 10த், 12ல எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க, எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கீங்க அப்படின்றத பார்த்து, ஸோ 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் இதில நீங்க ஹையர் மார்க்கில வந்திருந்தீங்க அப்படின்னா, இதன் மூலமா தான் அனைவரையுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில செலக்ட் ஆகிருந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக ஸோ பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு பண்ணி ஆயிருந்தீங்க அப்படின்னா, ஸோ கன்ஃபார்மா அதில வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் ஸோ அனைவருமே வழங்கியிருக்கோம் அப்படின்ற மாரியும் ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு. அனைவரையுமே எதிர்பார்த்த மாரி, இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வந்து ஆகப்போது. ஸோ இதில நெறைய சந்தேகங்கள் வந்து ரேஷன் கார்டுடைய ஊழியர்கள் வந்து ஸோ கேட்குறாங்க இல்லையா? இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணாததுக்கான காரணம் வந்து என்ன அப்டின்னா, இனிமே பணப்பாட்டு படுக்கலாம் வந்து முடியல. ஸோ இதனால தான் ஸோ நம்பளுக்கு இந்த ரிசல்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்டின்ற மாரி ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நிலையில அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா? அப்படின்னு வந்து ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் 50% வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான அதிகப்படியான ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இதனால கூட வந்து அப்டேட் பண்ணலாம், இருக்கலாம் அப்படின்ற மாரியும் தகவல் வந்து வெளியா இருக்கு. இருந்தாலுமே ஸோ கூடிய விரைவில் நம்மளுக்கு ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஸோ இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் ஆகும்? தனித்தனியா அப்டேட் ஆகுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2மே ஷோ ஆகும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, அதில வந்து நீங்க எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது மூலமா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஸோ அஃபீஷியலான வெப்சைட் தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் வெளியிடுவாங்க. ஸோ அதில வந்து நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, நம்மளுடைய நேமு, ஸோ நம்முடைய ஸோ டேட் ஆஃப் பர்த்தை வந்து குடுத்து நம்ம பார்த்துக்கிற மாரி வந்து இருக்கும். ஸோ அதனால அனைவருமே எதிர்பார்த்த மாரி இந்த ரிசல்ட்டு ஸோ அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்லேருந்து வெளியாகும். ஸோ நீங்க வந்து இதில செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலமாக அனுப்பப்படும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் மூலமா வந்துச்சு அப்படின்னா, மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பரா வந்து ஸோ நடக்கும். ஸோ அது மூலமாக ஸோ அனைவருக்குமே ஸோ கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வந்து ஆகப்போகுது. ஸோ அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான் சில மாவட்டங்களுக்கு ஜியோ வந்து ஸோ பப்ளிசிட்டி வந்து ஆகியிருக்கு அப்படின்ற மாரி தகவல் வெளியே இருக்கு. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.